ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தினா டியூட்டன் யூனிவர்சிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த யூனிவர்சிட்டி எங்க லொகேட்டா இருக்கு, இந்த யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ரேஞ்சஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அண்ட் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத டோட்டலா ஒன் பை ஒன் அந்த வீடியோல பார்த்தரலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்ட ஒரு பெரிய யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். சோ அந்த யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பாத்தீங்கன்னா 1994 உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வேட்டன்ல இருக்க பிரைம் மினிஸ்டர் மூலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ஓபன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி எங்க லொகேட்டா இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா வேட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டனாங் சிட்டில லொகேட்டா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டினே சொல்லலாம். சோ இந்த யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்தியாவோட கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி டெல்லி இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேட்டியம்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹனாய்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட செகண்ட் சிட்டி மும்பைன்னு சொல்ற மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேட்டியம்ல செகண்ட் சிட்டியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டனாங் சிட்டியா தான் சொல்லுவாங்க. சோ அந்த டனாங் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு டனாங் சிட்டில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டனாங் சிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் ரீச்ல இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டில ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா per இயருக்கு பாத்தீங்கன்னா 4,85,000 வரும். சோ ஃபீஸஸ் உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி கட்டிக்கிற மாதிரி வசதியும் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் அண்ட் ஃபுட் ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா $2,500 ஆகும். அண்ட் இந்தியன் ரூபாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2,10,000 ஆகும். சோ ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அக்கௌண்ட்க்கே நீங்க பே பண்ணிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்தியால படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேட்டியம்ல படிக்கிற ஐடியா இருந்ததுன்னா அப்படி வந்து பாத்தீங்கன்னா இங்க அமௌண்ட் வந்து எவ்வளவு பே பண்ணும் அப்படிங்கிற ஐடியா டவுட் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த காலேஜ் வேர்ல்ட் ரேங்க்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 401ல இருந்து 450 இருக்கக்கூடிய ஒரு காலேஜே சொல்லலாம். சோ டெல்லி ஏஎம்சி ஈக்குவல் ரேங்கிங்ல உள்ள ஒரு யூனிவர்சிட்டினே சொல்லலாம். சோ இந்த யூனிவர்சிட்டில நீங்க அட்மிஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த காலேஜ்ல ஹாஸ்டல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியா செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ரூம் கொடுத்துருவாங்க. சோ இந்த காலேஜ்ல ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 மேஜர் கோர்சஸ் பிஹெச்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா 13 மேஜர் மாஸ்டர் கோர்சஸும் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 53 பேச்சுலர் கோர்சஸும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100+ மைனர் பேச்சுலர் கோர்சஸும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல நீங்க அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ, சோ இந்த காலேஜ்ல ஃபீஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.